வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு மினி எஃப்எம் பிளேயர் ஒரு கஸ்டமர் கேட்குறான்னு வச்சுங்களேன். நாம் அதை மேக் பண்ணணும், எப்படி மேக் பண்ணலாம், என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். இப்போ ஒரு எஃப்எம் பிளேயர் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, 2 ஆரஞ்சு ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்குது வித் ட்வீட்டரோட. இது ஸ்பீக்கர் பாக்ஸ் இல்லாமல் இந்த யூனிட்னுடைய ப்ரைஸ் வந்து 650 ரூபா வரும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டி அவுட்புட் இருக்கும். இதில் வந்து ப்ளூடூத் மாடல் இருக்குது, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, ப்ளஸ் ஒரு 6283 ஐசி சிங்கிள் ஐசி ஸ்டீரியோ ஐசி மானோ எடுத்துக்கலாம், இல்லை ஸ்டீரியோவில் ஒரு சேனல் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை பற்றி பார்க்குறோம். இன்னர் ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது, அவுட்டர் ஸ்பீக்கர். ரம்ஜானை கொண்டாடுவோம். 1000க்கு மேல் ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் gift voucher அல்லது 7000 ஆண்டனா வயர் கொடுக்கல, ஃப்ரீயா தான் இருக்கு. சோ சிவா டெக்ஸ்டைல்ஸ் புதிய அனுபவம் எப்பொழுதும். தரமான பைப்ஸ் அண்ட் இப்போ பேக்ல ஒரு சுவிட்ச் இருக்கு. பாண்டியன் ஏஜென்சி அனைத்து முன்னணி பிராண்டுகளின் பைப்ஸ் மற்றும் பாத் ஃபிட்டிங்ஸ் வாங்கிட பாண்டியன் ஏஜென்சி, சத்தி ரோட், ஈரோடு. இப்போ எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் பாடிட்டு இருக்கு. கிளப் அண்ட் சேல்ஸ் மூலமா இப்போது எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் பாடிட்டுருக்கு. வேணால் இன்னர் ஸ்பீக்கர் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஒரு எஃப்எம் ரிசப்ஷன் நல்ல குவாலிட்டி. இன்னர் ஸ்பீக்கர் வேலை செஞ்சிட்ருக்கு, அவுட்டர் ஸ்பீக்கர் வேலை செஞ்சிட்ருக்கு. ஓகேவா? இதில் ஃப்ரண்ட் மாஸ்க் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா லைக் திஸ், இந்த மாதிரி ரெட் டிஸ்பிளே இருக்கும். நம்ம என்ன மோடு வேணுமோ அதில் மோடு மாற்றிக்கலாம். 4 மோடு இருக்குது. வால்யூம் கண்ட்ரோல் ப்ளஸ் பாஸ் கண்ட்ரோல், ட்ரிபிள் கண்ட்ரோல் இருக்குது. இதில் வந்து இந்த பாஸ் ட்ரிபிள் கண்ட்ரோல் வந்து ஆக்டிவாக பாசிவாக. ஆக்டிவ்னா பவர் சப்ளை கொடுக்கணும். இதில் பவர் சப்ளை இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடிய பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோல். பவர் சப்ளை இல்லாமல்னா பாசிவ் டோன் கண்ட்ரோல் அப்படின்னு பேர் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக நல்ல குவாலிட்டி. டோட்டல் இன்பில்ட் ஸ்பீக்கரோட இந்த ப்ரைஸ் வந்து 650 650 ரூபா வரும். ஓகேங்களா? இதை நாம்ளே மேக் பண்ணலாம். ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ணணும் அப்படின்னா அதில் நமக்கு எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் விட்டுருவோம். இன்னரில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? சரி, இப்போது எஃப்எம் பிளேயர் கூட ஒரு பென்ட்ரைவ். இன்னர் ஸ்பீக்கர் அவுட்டர் ஸ்பீக்கர் ரெண்டுமே ஒர்க் பண்ணோம். வேணுங்கிற அளவுக்கு வால்யூமை ஃபுல்லாக ரைஸ் பண்ண முடியும். இதில் வந்து உங்களுக்கு CD 6283 அப்படிங்கிற ஐசி யூஸ் பண்ணியிருக்கு. சிங்கிள் இன்லைன் ஐசி இருக்கும். இதோட ஆப்ரேட்டிங் வோல்ட் வந்து 12 வோல்ட். ஓகே, ஸோ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதா இருந்தால் கேபினெட்டில் ஈஸியாக யார் வேணால் பண்ணிடலாம். இதனுடைய ஒரு சர்க்யூட் டயக்ராம், ஒரு பிளாக் டயக்ராம் இருந்தால் நம்ம மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேவா? இப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டோம். ஒருவேளை ப்ளூடூத் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் FM mode இல்ல எடுத்துக்கோங்க. AUX mode ஆக்சிலரி மோடு, தென் Bluetooth mode here ப்ளூடூத் மோடு, ஸோ குவாலிட்டி பக்காவாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து இதனுடைய ஒரு பிளாக் டயக்ராம் பார்க்கலாம். ஒரு பிளாக் டயக்ராம் டாப்பில் இப்படி தான் வியூ இருக்கும். இதில் பார்த்துக்கலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறதா இந்த ஐசி 6283 ஐசி மார்க்கெட்லேயே லோயஸ்ட் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐசி. இதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் 12 வோல்ட் டிசி. இதனுடைய பின் கான்ஃபிகரேஷன், பின் அவுட்ஸ் எல்லாம் இதில் நோட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஸ்டீரியோ ஐசி, டூயல் சேனல் இன்புட், டூயல் சேனல் அவுட்புட். இதுதான் அந்த ஐசினுடைய இன்னர் டயக்ராம் இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பின் நம்பர், இன்புட் பின் நம்பர் இருக்குது, அவுட்புட் பின் நம்பர் இதில் கொடுத்துருக்கு. அவுட்புட் 1, அவுட்புட் 2, 6283 ஐசி. 12th பின் வந்து சப்ளை, ப்ரீஆம்பிளிஃபையர் கிரவுண்ட் பின் நம்பர் 6, 9 இதெல்லாம் கிரவுண்ட் பின் உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண முடியும், இதுதான் கான்ஃபிகரேஷன். இதில் வேணும்னா 2 சேனல் ஸ்டீரியோ எடுத்துக்கலாம், இல்லை ஒரு சேனல் போதும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சேனல் பண்ணலாம். ஏன்னா இந்த எஃப்எம் பிளேயரில் டாப் கவரில் ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் வைக்க முடியும், 2 ஸ்பீக்கர் வைக்க முடியாது. ஏன்னா காம்பேக்டாக இருக்கணும், லோ பட்ஜெட்டாக இருக்கணும், 750 முடிக்கணும்.
அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருக்கணும். இதுதான் முக்கியம். இதுதான் பாருங்கள், எஃப்எம் ரேடியோ பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 12 வோல்ட் டிசி இன்புட் இதில் இருக்குது. இது வந்து 7805 ரெகுலேட்டர் ஐசி. இந்த இடத்துல ப்ளூடூத் மாடல் அவுட்புட்னா ஒரு சேனல் மட்டும்தான் எடுத்திருக்கேன். 2 எடுக்க முடியும். ஒரு சேனல் மட்டும் லெஃப்ட் ஆர் ரைட் எடுத்துக்கலாம். ஒரு மானோ வால்யூம் கண்ட்ரோல். இந்த இடத்துல ஒரு வால்யூம் கண்ட்ரோல், மானோ கண்ட்ரோல். இது வந்து ஹாட் எண்டு, இது வந்து சென்டர் பாயிண்ட்டு, இது வந்து கூல்டு அண்ட் கிரவுண்ட் பண்ணியிருக்கு. இது அந்த ஐசியோட இன்புட் பாயிண்ட்டு. 2 இன்புட் இருக்குது, அதனால தான் மென்ஷன் பண்ணலை. ஏதாவது ஒரு இன்புட் நீங்கள் கொடுத்துக்கலாம். அவுட்புட் அதுமாதிரி 2 பின் அவுட்புட் இருக்கும். நீங்கள் எந்த அவுட்புட் இன்புட் கொடுத்து அவுட்புட் இருக்கோ அந்த அவுட்புட் நம்பர் எடுத்துக்கலாம். இது ஒரு கெப்பாசிட்டி வழியாக சிக்னல் நேராக இங்கே வருது. இதில் வந்து ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்குது. இந்த சுவிட்ச் வந்து டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்சு. இதை ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அதாவது இந்த பின் இதோட கான்டாக்ட் ஆச்சுன்னா இந்த சிக்னல் வந்து இந்த ஸ்பீக்கருக்கு போயிடும். கீழே தள்ளணும் அப்படின்னா இது இந்த ஸ்பீக்கருக்கு போயிடும். இன்னர் ஸ்பீக்கர், அவுட்டர் ஸ்பீக்கர். நீங்கள் அவுட்டர் இன்னராவோ இன்னர் அவுட்டராவோ எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த சுவிட்சு முக்கியம். இந்த சுவிட்ச் இருக்கிறனால என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு இடத்துல வச்சு அப்படியே பாட்டு கேட்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வச்சு அந்த ஸ்பீக்கர் கூட ட்ரைவ் பண்ணலாம். 6 ஸ்பீக்கர் 4 ஸ்பீக்கர் இதுக்கு சூட்டபிளாக இருக்கும். நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும். ஓகேவா? இந்த இடத்துல டயோடு எது இருக்குன்னா பிளாக்கிங் டயோடு கொடுத்துருக்கு. இந்த பிளாக்கிங் டயோடு எதுக்குன்னா எக்ஸ்டர்னல் டிசி வோல்ட்டு இதில் கொடுக்கலாம். இதில் ஏசி டு டிசி வோல்ட் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு கொடுக்கலாம். இதில் வந்து எக்ஸ்டர்னலில் ஒரு பேட்டரியிலேருந்து 12 வோல்ட் கொடுக்குறோம். பேட்டரியில் கனெக்ஷன் மாற்றி கொடுத்துட்டா ஒருவேளை ஃபெயிலியர் ஆகிருமோங்கிறதுக்காக ஒரு பிளாக்கிங் டயர் கொடுத்துருக்கோம். அதனால் பேட்டரியிலேருந்து இன்புட் கொடுக்கும்பொழுது இது வந்து பேட்டரி கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணலாம், உங்களுக்கு பொலாரிட்டி மாற்றி கொடுத்தா இந்த சர்க்யூட் ஒர்க் பண்ணாது. இதில் ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் போட்டு ஒரு எல்இடி கொடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், அந்த எல்இடி வந்து க்ளோ ஆகும். இதுதான் பவர் ஆன் எல்இடி. நியர்லி 1K ரெசன்ஸ் வேல்யூ இதில் கொடுத்துக்கலாம். ஓகே. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், ஆல் எஸ்எம்பிஎஸ், இண்டக்ஷன் ஸ்டவ். விருப்பம் உள்ளவங்க ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். ஆன்லைன் ட்ரைனிங்கில் படிக்கிறதுனால உங்களுக்கு மணி மிச்சமாகும், நேரம் மிச்சமாகும். வீட்டிலிருந்தே படிக்கலாம். எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிமுறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? நீங்களும் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக ஆக முடியும், ஆகணும். வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக ஆகணுங்கிறது தான் இந்த சேனலுடைய விருப்பம். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோஸ் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வரும். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். இந்த எஃப்எம் ரேடியோட பிளாக் டயக்ராம் இன்றைக்கி நான் பார்த்தோம். கூடவே ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தோம். இதனுடைய காஸ்ட்டு 750. உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் வேணுனாலும் இங்கிட்ட ரெடிமேடாக இருக்குது. அசம்பிள் பண்ணி வேணுனாலும் ரெடியாக இருக்குது, வாங்கிக்கலாம். நீங்களும் அசம்பிள் பண்ணி பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.